இது நம்ம பார்க்கலாம் ஐயா. இது நேத்திக்கு ராத்திரி நடந்தது இன்னைக்கு காலையில நம்ம ஷேர் பண்றோம். இப்போ ஜஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ்ல ஹியரிங் நடக்க போகுது. இதுதான் அங்க நடக்கிறது. இது கழிஞ்சிட்டு இவங்க உள்ள வந்தப்புறம் வெளியில பார்த்தா ஜேசிபி டிராக்டர் ஓடினுக்கு. கேட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அவங்க பயந்து போயிட்டான். எதுக்கு என்ன ரெக்கார்ட் பண்றாள், நீ யாரு யாரும் ரைட்ஸ் கொடுத்தா இங்க வரத்துக்கு கேட்டா தஹசில்தார் என்ன வர சொன்னா. தஹசில்தார் சொன்னானா இது கவர்மெண்டோட லேண்டு, அப்படியே உள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஃபிளாக் பண்ணிட்டு அங்க ஃபென்ஸ் போட்டுடு, கவர்மெண்ட் லேண்ட்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது டிரைவர் சொல்றான். நம்ம ஸ்ட்ரெயிட்டா அது அகைன் 1000 சேனல்ஸ் லைவ் போறத நீங்க சொல்றது எல்லாமே போறது சொன்ன பயந்து போயிட்டு அந்த ஷட்டை அங்க அந்த ட்ரீ மேல போட்டு அப்படியே ஓடி போறான். இது கூட நம்ம இந்த விஷுவலே பார்க்கலாம். இப்படிதான் இத பாக்கலாங்கயா. அவன் ஆக்சுவலா எடுத்துட்டு வந்திருக்கிறது முள்வேலி. அந்த கேம்பஸ ஃபுல்லா சேதம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் முள்வேலி போட்டு மூடுறதுக்கு அவன் எடுத்துட்டு வந்த முள்வேலி அது. ஸோ ஜேசிபி டிராக்டர் சேர்ந்து வந்தாங்க. ஒரே ஒரு ஆயுதம் தான் எங்க கிட்ட இருக்கு. அது என்னன்னா அது சோசியல் மீடியா எங்ககிட்ட இருக்கிற அந்த நியாயத்தை எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு நாங்க உயிரோட கூட இருக்கோம். எல்லாம் எப்பயோ அழிச்சிருப்பானுங்க எங்க எல்லாரையுமே. இந்த டிராக்டர் போனப்புறம் அந்த நம்ம கேக்குறோம், அந்த டிரைவர் தஹசில்தார்ட்ட பேசுறான். இந்த மாதிரி அவ ரெக்கார்ட் பண்றா, நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான். அவன் சொன்னப்புறம் நாங்க நம்ம உள்ள இருக்கோம், நம்மள வெளியில இருந்து எக்ஸாக்ட்லி நேத்திக்கு மாதிரி வெளியில இருந்து போட்டுட்டா இவன் ஓடி போயிட்டான். நீங்கவே சொன்னீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மீடியா அப்படின்னு. ஸோ அந்த மீடியா மூலமா இந்த சம்பவங்களையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். ஸோ மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கும் இதே வளக்கூடிய ஹியரிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கும் நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம். எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த தர்மத்தை சார்ந்து எங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. நித்யானந்தா.